ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி அடை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சுண்டல் 1 கப்பு, ரேசன் அரிசி 1/2 கப்பு, பச்சைப்பயிறு 1 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இது ரெண்டையும் ஒவ்வொன்றா போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுறலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி நல்லா தெளிவாக வாஷ் பண்ணி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுங்க, ஏன்னா ஊறி வந்து மேலே மருந்து வந்துடும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2, கேரட் 1 துருவி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்காக நீங்கள் பீட்ரூட் கூட துருவி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அங்கங்கே நின்றுடும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நார்மல் தோசை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் அடைக்கி வந்து நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் எண்ணெய் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச அடை மாவு வந்து நம்ம அதில் விட்டு கொஞ்சம் லைட்டாக பரப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு வந்து மொத்தமாக வேணும்னா அப்படியே பரப்பி விடாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுற்றியும் 1 ஸ்பூன் எண்ணெய், மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் அப்படியே சட்டுன்னு திருப்பி வரக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு திருப்பணும். இல்லைன்னா வந்து அடை வந்து உடஞ்சிரும். எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நம்ம கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். திருப்பி போட்டு அதே மாதிரி வேகணும். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே. ஏன்னா வந்து மேலே ஆவி வரும்போது கொஞ்சம் நல்லா அது வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துச்சு. நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டுக்கலாம், அந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம அடை ரெடி ஆகிடும். இந்த சைடு ஒரு திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள், உடையுது பாருங்களா. அதனால தான் வந்து பார்த்து திருப்பணும்னு சொல்கிறணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌனிஷாக நல்லா ரெடி ஆகிருக்கு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் தக்காளி சட்னி, புதினா, கடலக்கட்டை சட்னி எது வேணாலும் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டி, ஹெல்தி. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.